ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதாக சேர்க்க போகிறோம். அதோட டெக்ஸ்சரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு 1 வீக் வரைக்கும் கூட இதை நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்ல கொஞ்சம் விளைஞ்ச தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும். அந்த தேங்காய் ஃப்ரிட்ஜில் வைக்காததாக இருக்கணும். இப்போது இந்த தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதில் உள்ள பின் பக்கத்தில் உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக எடுத்துருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ங்கும் போது உங்களுக்கு கத்தி வச்சு எடுக்கும் போதே ஈஸியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி எல்லா தேங்காயும் எடுத்துகிட்டு இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நல்ல பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதோட டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று போல் நல்ல மையாக அரைப்பட்டுருக்கணும். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பீஸ் ஏலக்காய். உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாதாம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸே சேர்க்க வேண்டாம்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போதும். இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர்லாம் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா ப்யூர் ஒயிட்டில் உங்களுக்கு ஸ்வீட்டும் கிடைக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட சில சமயம் தேங்காவோட கலர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போய் நல்ல ஒத்தையாக நல்ல உதிரியாக வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னமும் நல்லா வறுக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பில். இது கடைசியாக நமக்கு தேவைப்படும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவு நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா பொரிக்கடலைன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இதில் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மில்க் பவுட்ரு வேண்டாம், பொரிக்கடலையும் வேண்டாம்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காயில் ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம அதுக்கப்புறம் பால் சேர்ப்போம். அந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரை கப்பு ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி மில்க் பவுட்ரு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த பால்கோவா டேஸ்ட் கிடைக்கும். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பொரிகடலை பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் பால் சேர்க்க போகிறேன், இந்த ஸ்டெப்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேரெக்டாக தேங்காயில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஒரு 250 ml நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாலில் இந்த தேங்காய் நல்லா வேகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த பால்லே வேகட்டும். தேங்காய் லோ ஃப்ளேமில் அப்படி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது உங்களுக்கு தெரியும்.
3 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா சில சமயம் அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து வெல்லத்தை வந்து நல்ல பொடியாக நுணுக்கி அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட்னாலும் உங்களுக்கு எந்த ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம். மீடியம் ஃப்ளேமில் வச்சனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது ட்ரை ஆகிடும். இனி வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இது கெட்டியாக வரணும். பாருங்கள், இப்போ இன்னொரு ஸ்டேஜ் காமிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும். கொஞ்சம் கூட இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்ல கெட்டியானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பவுடரை வந்து நட்ஸ் பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். வெறுமனையாக தேங்காயும் பாலும் வச்சு மட்டும் இதில் செய்யலாம். சுகர் இது 3 வச்சு மட்டும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முந்திரி பவுட்ரு வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். இந்த நான் சேர்த்து இந்த மில்க் பவுட்ரு, முந்திரி பவுட்ரு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால்ஸ் மாதிரி தான் உருட்ட போகிறேன். கொஞ்சம் எடுத்து இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை நல்லா பால் மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வறுத்த தேங்காய் அதில் வந்து இப்போ இதை நல்லா பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வெளியில் வந்து நல்ல அந்த தேங்காயோட ஃப்ளேவர், ரா தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உள்ளே வந்து அந்த தேங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா உருட்டி இதில் இந்த தேங்காயில் வந்து நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வெளியிலேயே ஒரு 4 to 5 days வெளியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2-3 weeks வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தேங்காவும் பாலையும் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.